கணக்கு அவளை வெட்டுறதுக்குள்ள உன் பையனை கூட்டிட்டு ஓடிரு. போச்சு என்ன தெரியுமில்ல. ஏன் கத்துற? நீ நம்ம முத்துமணி மாந்தாடா. ஏய், காதலிக்கிறவனையாவது விட்டுருவேன், காதலுக்கு தொட போறவன வெட்டிடுவேன். நம்ம சாதிக்காரனாச்சுன்னு பாக்குறேன். மரியாதை வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன். நான் போனா அவளை கொன்றுவியா? டேய், அவளை கொல்றதுக்கு வந்திருக்கோம். நான் விட மாட்டேன். ஓஹோ, நீ அவளை காப்பாத்திருவியா? டேய், அவளை வெட்டி கொன்னா தாண்டா நம்ம சாதிக்காரங்கன்னா எல்லாருக்கும் பயம் வரும். டேய், வெட்டுங்கடா அவளை. இத்தனை பேர் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை கொண்டீங்களா? நீ ஒரு பெரிய மனுஷனாடா. ஓம் பண்ண அப்படி கொல்லுடா. நேற்று முளைச்ச சுண்டு என்னையே அடிச்சிருச்சு. நம்ம சாதிக்கார சின்ன பயலாச்சு நம்ம பேசுனதையெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இத நம்ம சாதிக்காரனை நாமளே கொண்டோம்னு தெரிஞ்சா நமக்குள்ளேயே பிரச்சனையாகும். இவனை கொண்டு போய் அந்த ஊருக்கு நடுவில் போடுங்க. இவன் இங்கேயே கிடக்கட்டும். 2 பேரும் காதலிச்சாங்க. இவனை நாம கொன்னோம், அவனை அவங்க கொண்டதா இருக்கட்டும். போங்க. ராமையா போட்ட திட்டப்படியே எல்லாம் நடந்துச்சு. அந்த பொண்ணை உங்க ஆளுங்க கொண்டுட்டாங்க. பழிக்கு பழின்னு ஓ அண்ணனை எங்க ஆளுங்க கொண்டுட்டதா ராமையா ஊரெல்லாம் சொல்லிட்டான். ஜனங்களும் அதை நம்பிட்டாங்க. இது விஷயமா எத்தனையோ தடவை உங்க அப்பா கிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆளனுப்பியும் பேச வச்சோம். ஆனா அவர் அதை நம்பல. ராமையா மேல உங்க அப்பாவுக்கு அவ்வளோ விசுவாசம். ஆனா நீ நம்புறதுக்கு இதுல சம்பந்தப்பட்ட ஒரு ஆளே இருக்கு. ராஜு, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். பூங்கோதையால் அவர் தான் உன் அண்ணன் ஹெல்ப் கேட்டு போனது நான் தான். என்னாலதான் உன் அண்ணன் செத்தான். நான் ஒரு கோழை. நான் மட்டும் உன் அண்ணன் மாதிரி ஒரு தைரியமான ஆளா இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் சாக விட்டுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம நான் ராமையா கிட்ட சேர்ந்தேன். அருவா பிடிக்கிறது எப்படி, கத்தி பிடிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்துட்டு. முனியாண்டி, இப்ப நம்புறியா? இப்ப ராஜுவை கூட்டு போய் உங்க அப்பா கிட்ட பேசினாதான் அவர் நம்புவாரு. அவர் பையன் எப்படி சத்தான்னு அவருக்கு தெரிய வேணாம். தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மாக்கு தெரிய வேணாம். இன்னி வரைக்கும் எங்க அண்ணனை நினைச்சு 2 பேரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புனாலதான் என் மேல அதிக பாசத்தை காட்டுறாங்க. எங்க அண்ணனை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட இதை பத்தி சொன்னா தாங்க மாட்டாங்க. இதை பத்தி யாரும் சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லிட்டீங்களா? இதை நான் பாத்துக்கிறேன்னா என்ன பண்ண போற? அருவாளை எடுத்துட்டு போய் அவனை போட்டுறணும்னு தோணுதா? அது உன்னால முடியாது. அம்மா அப்பா பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிறவனால அந்த தப்பை செய்ய முடியாது. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணு. உனக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம். முதல்ல ராமையாவோட பவரை காலி பண்ணணும். பல்ல புடுங்குற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் அவனோட பலத்தை காலி பண்ணணும். ஏன் இந்த எலெக்ஷன்ல நின்னாலே நீ அவன் கடவா பல்ல புடுங்குற மாதிரி தானே? உன்
ஜாதி சனங்களை அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா மாதிரி பல பேர் அவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தப்புன்னு நிரூபி. இப்ப சொல்றேன், அவன் உன் ஜாதிக்காரன் தானே. இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சா அவன் சந்தோஷப்படுறானா இல்லையான்னு இந்த ஊர் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சொல்லு, எலெக்ஷன்ல நிக்கிறல்ல? அண்ணே அண்ணே என்ன சொன்ன? அண்ணே அண்ணே உச்சவேல உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போவோம். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போதும் போல தான் விடுது. நீங்க தான் லேட். நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய், எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய், நீ ஏன்டா திருத்திட்டு முழிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து நைட்டே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறல, ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை பிடிச்சி தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய், இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய், என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாய் இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம் பேரைய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊர் ஊரா தெரியவனே ஐயனாரேன்னு நேர்ந்துக்கிட்டு கட்ட மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா. இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய், என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டையை போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்து எடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்து எடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே. டேய், என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நொறுக்கல. ஓடாத டேய், நில்றா. டேய் நில்லு. நில்றா நில்றா நில்றா. டேய் நில்லு. நில்றா. அரே நாய், ஓடுறா 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 ஓடுறா. என் கெட்டப்ப பார்த்து நாய்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியில ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா. டேய், நம்ம சார்பா முனி நீ ஜெயிச்சா ராமையா முகத்துல கறி தாண்டா. அதான் மச்சான் ஆப்பு. ஆப்பு 1000 தான் அவங்களுக்கு நமக்கு சண்டை இருந்தாலும் நம்ம சார்பா எலெக்ஷன்ல நிக்கிறான்டா. டேய் முனி வரண்டா, மாலையறா. வா தலைவா, நம்ம சார்பா எலெக்ஷன்ல நிக்கிறியாமே. என்ன மாப்ள, காலேஜ் ஃபுல்லா நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு பேசிக்கிறாங்க. அதுவும் அவங்க சார் பண்ணிக்கிறாம. ராமையாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, நான் எலெக்ஷனில் நிற்கலை. அது எனக்கு தேவையும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருந்தால் போதும். என்ன தலைவா, ஒரு த்ரில் எல்லாம் பண்ணிட்டேன். எங்க சார்பா நீ எலெக்ஷன்ல நிக்கிறன்னு உடனே நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? உங்கள் சந்தோஷத்துக்காக என் குடும்ப சந்தோஷத்தெல்லாம் இழக்க முடியாது. வாங்கடா. சே, முனி, நான் உன்கிட்ட பேசின உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது முக்கியமான விஷயம். நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். வேண்டாம் முனி, தயவு செஞ்சு எலெக்ஷன்ல நிக்காத. என் அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல. உனக்கு ஏன் முனி இப்படி புத்தி போச்சு? ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். வாய்முறி அடிச்சு பல்ல கட்டிடுவேன். யாரு நல்ல ஃப்ரெண்டு? இந்த அட்வைஸ் கவுன்சிலாம் வச்சுக்கிட்டு அடிச்சு நார் இருக்குது. எங்க அப்பா அம்மாவை நினைச்சேன் எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு முடிவு பண்ண. ஆனா இப்ப சொல்றேன்டி, நீ என்ன எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு சொன்னல, அந்த ஒரே காரணத்துக்காக நிப்பண்டி. நான் எலெக்ஷன்ல நிப்பண்டி. ஏய், நாளைக்கால நாமினேஷன் பண்றேன்டா. எலெக்ஷன்ல நிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன்.
டேய் முத்துமணி ஐயா நொய்யா என்னடா நொய்யா உன் மகன் என்ன திமிரெடுத்து அலையிறானா என்னமோ எலெக்ஷன்ல நம்ம பசங்களை எடுத்து நிக்கிறானா அதுவும் அவனுக்கு சார்பா சாதி கட்டு போயிட்டான் அவன் என்னத்தான் நான் பாக்குறேன் இல்லைன்னா தலை எடுத்துட்டு தகவல் சொல்லி அனுப்பியிருப்பேன் புத்திமதி சொல்லி உன் பிள்ளைய காப்பாத்திக்க என்னை பத்தி தெரியல விசுவாசம்னு என்னன்னு தெரியாத பயல ஏண்டா டேய் டேய் என்கிட்ட வாங்கி திங்கிற பயல தான்டா நீங்க பிள்ளைகளை பத்திருக்கான பிள்ளைகளை அறுதல பிள்ளைங்க டேய் டேய் உனக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாதாடா மூத்தவ என்கிட்ட மோதி தான் நான் வெட்டுப்பட்டு செத்தான் இன்னவனையும் போட வச்சிடாத காப்பாத்திக்க ஆமாண்டா உன் மூத்த மகனை நான் தான்டா கொண்டேன் வாங்கடா